முதலில் தேவன் சொல்கிறார், பயப்படாதே, கலங்காதே. ஏன் தெரியுமா? அவருடைய மக்கள் அப்போது தூர தேசத்தில் சிறையில் நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தார்கள். எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றிய நேரம். ஆனால் அந்த நேரத்தில்தான் தேவன் பேசுகிறார். நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை மீட்பேன். இதன் அர்த்தம், நீ எவ்வளவு தூரம் சென்றாலும், எவ்வளவு கீழே விழுந்தாலும் தேவன் உன்னை தேடி வந்து மீட்டுக்கொள்ள முடியும் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் சொல்கிறார், நீ திரும்பி வந்து அமைதியாய் இருப்பாய். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இன்று உன் வாழ்க்கை குழப்பமாக இருந்தாலும் நாளை தேவன் உனக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுக்கப் போகிறார். மேலும் அவர் உறுதி அளிக்கிறார், உன்னை பயமுறுத்துவோர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று. இன்று உன்னை பயமுறுத்தும் விஷயங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். நாளை உன்னை தொடக்கூட முடியாது என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இந்த வசனம் நமக்கு சொல்லும் உண்மை என்ன என்றால், தேவன் தூரத்தில் இருந்தாலும் உன்னை மறக்க மாட்டார். சிறை நிலை போல இருந்த வாழ்க்கையையும் மாற்றுவார். கலக்கத்தை அமைதியாக மாற்றுவார். ஆகையால் இன்று நீ ஒரு நம்பிக்கையோடு பிடித்துக்கொள். நான் பயப்பட மாட்டேன், தேவன் என்னை மீட்டு அமைதியாய் வாழச் செய்வார் என்று சொல்லி, தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கும்போது, தேவனுடைய கரம் நம்மை மறைக்கும் போது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? எனக்கன்பான தேவ ஜனமே, நாம் பயங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி